கொடைக்கானல் அருகே தனியார் விடுதியில் கெட்டுப்போன உணவை அருந்திய 70க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், மாணவ மாணவிகளுடைய தற்போதைய நிலை என்ன? விவரங்கள். வணக்கம் ரமேஷ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றன. தொடர்ந்து கொடைக்கானல் ஏரிச்சாலை அருகே தனியார் தங்கும் விடுதி அமைந்துள்ளது. இந்த விடுதியில் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகமாக தங்கிச் செல்வர். இந்த நிலையில் நேற்று இங்கு கேரளாவைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உணவு அருந்தியுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் அவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மீண்டும் 30க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர்களும் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உணவு விடுதியில் மட்டுமின்றி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டுள்ள மருத்துவக் குழுவினர் அவர்கள் சாப்பிட்ட உணவு கெட்டுப் போனதாக இருந்திருக்கலாம் எனவும் இதனால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அந்த விடுதியின் உணவு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.